அன்பான தமிழ் உள்ளவங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். ஸோ நான் கொஞ்சம் கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் மெசேஜஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது என்னங்கிறது கடைசியில் பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் பர்சனோட சேனல் மெசேஜஸ். 1 செகண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட பர்சனோட சேனல் மெசேஜஸ் என்ன சொல்ல விரும்புகிறாங்க இப்போது உங்கள் கலெக்டிவ்க்கு? வாவ். ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங். உங்களோட மன்னிப்பு அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க சில விஷயங்களை வந்து தவறு பண்ணி கற்றுக்குறாங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு இந்த கனெக்ஷனில் ஏதாவது கொஞ்சம் அவங்க சொதப்பிருக்கலாம். அதுக்காக உங்களோட மன்னிப்பை கேட்குறாங்க. ஆஸ் யூ ரிலீஸ் அண்ட் ஹீல் த பாஸ்ட், யூ எக்ஸ்பீரியன்ஸ் மோர் லவ் இன் யுவர் ப்ரெசன்ட் மூமெண்ட். ஸோ எய்தர் நீங்கள் வந்து பழசை மறந்துட்டு புது பாதையில் போகணும், இல்லைனா வந்து அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு நீங்கள் வரணும். இதை வந்து அவங்க சொல்கிறாங்க. பார்ப்போம். Channel messages from their collective persons, please. Let your friends help you. இதில் கண்டிப்பாக எல்லாமே நீங்களே பண்ணிட முடியாது. மேபி நீங்கள் அதுக்கு உடன்படலை அப்படின்னா உங்கள் பர்சன் சொல்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பை வந்து அவங்க இப்போ கேட்க போகிறாங்க. வர்த் வெயிட்டிங் ஃபார் பாட்டம் டெக்கில். ஸோ நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் சப்போஸ் இருக்கீங்க, இல்லை உங்கள் பர்சன் கிட்டேருந்து எந்த இதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க காத்திருக்கிறது பல மடங்கு பயனுள்ளதாக, பயனுள்ளதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அழகான அனுபவமாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. நீங்கள் காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவாக நினைக்காம, இந்த காத்துட்ருக்கிறது பின்னாடி சந்தோஷமான விஷயங்களுக்கான ஒரு விஷயமாக பாருங்கள். இதனால் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கஷ்டம் வரப்போகிறதில்ல. இந்த காத்திருக்கிறதுக்கு அவங்க வந்து உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்க போகிறாங்க ஃப்யூச்சரில். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. மேபி அவங்க சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கலாம். இப்போ வந்தால் வந்து சரி இருக்காது. இட்ஸ் லைக் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதனால் பிரச்சனைகளை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். கண்டிப்பாக அவங்க யாரோ ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் எடுக்கிறாங்க. இல்லைனா வந்து மேபி பிரபஞ்சமே அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம். whenever you feel down, I will be there for you. ரொம்ப அழகான எனர்ஜியாக இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் வந்து ரொம்ப லோ வைப்ரேஷனாக இருக்கீங்க, இல்லைனா வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னா, மேபி அவங்க ஃபிசிக்கலாக அவங்க கூட இல்லைனாலும் எனர்ஜெட்டிக்கலாக அவங்க கூட தான் இருக்காங்க. ஸோ whenever you feel down, I will be there for you அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மேபி அவங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்குமா இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச காஃபி, இட்ஸ் லைக் ஹாட் விஷயம் வந்து நீங்கள் தான் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்களா, எகெயின் காஃபி அண்ட் டீ. யாரோ ஒருத்தங்களுக்கு உங்களதில் டீ ரொம்ப பிடிக்கும், இன்னொருத்தங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் லைக் ரொம்ப அழகான எனர்ஜியாக இருக்குது. கூடிய சீக்கிரம் அவங்களும் டீயில் வர மாறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டம் டெக்கில் டீ எனர்ஜி இருக்குது. ஸோ சச் அ ஸ்வீட் எனர்ஜி. சரி, இப்போ வந்து நம்ம உங்கள் பர்சனோட மெசேஜுக்கு போகலாம். என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, channel messages from collectives persons, please. Channel messages from collectives person. Channel messages from collectives person. நிறைய பேச விரும்புகிறாங்க. Channel messages from collectives persons, please. Channel messages from collectives person. Wow. அவங்களுக்கு சில விஷயங்களை முடிக்கணும். மேபி அவங்க ஃபினான்ஷியலாக ஒரு ட்ரபிளில் இருக்கலாம். இதை வந்து உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை வந்து உங்ககிட்ட சொல்லி இந்த பாரத்தை உங்கள் மேலே சுமத்த விரும்பலை. அதனால் மேபி அவங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் நைட் ஆஃப் சோட்ஸ். ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன். கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் ரொம்ப அழகாக வேகமாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. டெத் அண்ட் ரீபர்த். மேபி அவங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுமா இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் சோட்ஸ், நைட்மேர். அவங்க வந்து இப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்காங்க. மேபி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் இருக்கலாம், இல்லைனா அவங்களோட பேட் ஹேபிட்ஸ்னால இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டெவில் எனர்ஜி இருக்குது. மேபி அவங்களோட அடிக்ஷன், இல்லைனா வந்து ஒரு சூழ்நிலை கைதி, இல்லைனா வந்து அவங்களோட பவரை வந்து ஒரு பொம்மலாட்டம் மாதிரி. இட்ஸ் லைக் அவங்களோட பவரை வந்து நிறைய பேர்த்திட்ட கொடுத்துருக்கலாம் ஃபார் மனி, ஃபார் பொசிஷன், இல்லைனா ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். ரொம்ப வீக் மைண்டட் பர்சன் பாஸ்டில் மேபி. இதெல்லாம் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இல்லை. அவங்க வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன். மேபி
அவங்க அதனால தான் சொல்கிறாங்க. அவங்க அவங்க கோ த்ரூ பண்ணுற அந்த பெயின்னால தான் அவங்களுக்கு வந்து உங்களோட இருக்க இந்த தருணம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேல்யூபிள் அப்படின்னு புரியுது இப்போது. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மேபி இது ஒரு சிலருக்கு வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் முடிக்கிறது, இல்லைனா எக்ஸ் எக்ஸ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறது, இது எல்லாமே இன்வால்வ்டு பர்த் அண்ட் ரீபர்த்தில், டெத் அண்ட் ரீபர்த்தில். மேபி ஒரு சிலருக்கு ஏதாவது சைல்ட் ட்ராப் இருக்கலாம், ஒரு சிலருக்கு மட்டும்தான். ஸோ அவங்க சொல்கிறது அவங்க கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்குது ஒரு நைட் மேர். அதுவும் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இஷ்யூ. அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு கூட ஸ்ட்ரைக் திராணி இல்லைன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்காங்க, இல்லைனா வந்து தே டோன்ட் ஹாவ் தட் எனர்ஜி. பிரபஞ்சம் வந்து மேபி அவங்களுக்கு ஒரு கீ இங்கே வச்சுருக்கலாம். அவங்க நினச்சா இதை வந்து உடச்சிட்டு வெளியில் வர முடியும். பட் தே ஆர் ஃபீலிங் பவுண்ட், அட்டாச்மெண்ட் இருக்குது. மேபி அவங்களுக்கு மணினா கொஞ்சம் க்ரேஸ் இருக்குது, இல்லைனா அவங்க பொசிஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட் அட்டாச்மெண்ட், இது வந்து நல்லது கிடையாது. டெவில் எனர்ஜி இஸ் லைக் 3D வேர்ல்டு அட்டாச்மெண்ட், தட் இஸ் நாட் குட். அது வந்து பேட் ஹேபிட்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் போகிற பாதையில் போயிட்டே இருங்க. அவங்க உங்களை தூரமாக இருந்து பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தே வாண்ட் டு கம் பேக். ஹெரவன் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் என்லைட்டன்மெண்ட். உங்ககிட்ட வர்றது வந்து அவங்களே புனிதப்படுத்திக்கிற ஒரு ப்ராசஸாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்கள் கூட அவங்களுக்கு எல்லாமே வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்க் எனர்ஜி. நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரானீங்க, இந்த பர்த் அண்ட் ரீபர்த். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒளியை அவங்க வாழ்க்கைக்குள்ளே வருது. மேபி அவங்களுக்கு இப்போ தான் அந்த புரிதல் வந்திருக்குமா இருக்கலாம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்தது அவங்களுக்கு வந்து ஒரு மறுபிறப்பு மாதிரி. இட்ஸ் லைக் இந்த லைட் வந்து அவங்க வாழ்க்கைகளில் என்ட்ரானது வந்து நீங்கள் என்ட்ரான மாதிரி. ஸோ இப்போ இந்த லைட்டுக்கு தான் அவங்க வரணும். இட்ஸ் லைக் படிப்படியாக ஏறி அவங்க வரணும். இந்த ப்ராசஸ் வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, உங்கள் கிட்ட வரதுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மறுபிறப்பு, இல்லைனா வந்து அது வந்து ஒரு தெய்வீக விஷயமாக பார்க்குறாங்க, இல்லைனா வந்து அது ரொம்ப சந்தோஷமான ஒரு பிளெஸ்டு, இது வந்து ஒரு வரமாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ எவ்வளோ படிகள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை தாண்டி வருவேன். மேபி அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் அவங்க செய்ய வேண்டியிருக்கு இந்த லாஸ்ட் படிக்கு வரணும் அப்படின்னா. ஏன்னா இந்த லாஸ்ட் படியில் தான் அவங்களுக்கு தெரியும் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. மேபி அவங்க ஒரு சைக்கிளை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக கேர்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டுருக்கீங்க. அதை அவங்களால பார்க்க முடியுது. ஸோ ஆல் ஆஃப் த சடன் நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக, அதாவது அதை எதிர்பார்க்காத சமயத்தில் தான் இது நடக்கும். ஸோ நான் டெத் கார்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம டெவில் அண்ட் டெத் 2 கார்டும் இருக்குது. மேபி அவங்க பேட் ஹேபிட்ஸை விடுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கலாம். மேபி அடிக்ஷன்ஸ். வாவ், பிளாக்கேஜ். இந்த கார்டு எப்படி சொருவிட்டு நிற்குதுன்னு பாருங்கள். இட்ஸ் லைக் 6 ஆஃப் சோர்ட்ஸ். அவங்களால அவங்க இடத்த விட்டு வர முடியல, அதுதான் பிரச்சனை. அவங்க ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்காங்க. அது ஃபேமிலி சுச்சுவேஷன், ஒர்க் சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் வந்து அவங்கள வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க. அடுத்த பிளாக்கேஜ் த சன். அவங்க சந்தோஷம் நீங்கள் தான், ஆனால் நீங்கள் அவங்களோட இல்லை. யூ ஆர் பீயிங் பிளாக்ட். நீங்கள் தடை செய்யப்பட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்ப தெளிவான கார்டு. தே ஆர் ஹார்ட் ப்ரோக்கன். நீங்கள் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. அவங்க மனசு வந்து ரொம்ப இறுகி போய் ஒன்றுமே இல்லை அதில். ஏன்னா நீங்கள் அவங்களோட இல்லை, அவங்களோட நீங்கள் ஏன் இல்லைன்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் வரல. அதனால தான் பிரபஞ்சம் வந்து இந்த அழகான ஒரு எனர்ஜிக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்பை அவங்களுக்கு தரல. ஏன்னா அவங்க ஸ்டில் அவங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்குது. தே நீட் டு ஒர்க் ஆன் தேர் ஷேடோ. அதே மாதிரி அவங்களோட டார்க் எனர்ஜியெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. மேபி பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கலாம். அவங்க இதை வந்து ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் நினைக்கிறாங்க. ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து அவங்களோட ரீபர்த்துக்கான சந்தர்ப்பம். இதெல்லாம் விட்டுட்டு நீ வெளியில் வரையான்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்கள் பர்சன் ஸ்டில் தேர். அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. நான் இன்னும் அந்த சுழலில் தான் இருக்கேன், பட் எனக்கே தெரியும் நான் இதை வந்து விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கைக்குள்ளே வர முடியும் அப்படின்னு எனக்கு தெரியுன்றாங்க. எல்டர் ஆஃப் கப்ஸ். அவங்களோட காதல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாது. கிங் ஆஃப் கப்ஸோட எனர்ஜி. இட்ஸ் லைக் வெரி ரேர் பீஸ். சீ ஹார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்.
6 ஆஃப் 1 பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வெற்றி வேணும். பட் ஸ்டில் அவங்க அதாவது எனக்கு ரஜினி டயலாக் தான் வருது. சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும், பன்னிங்க தான் கூட்டமா இருக்கும் அப்படின்னு. ஸோ மேபி அவங்க ஏதாவது ஒரு பன்னி கூட்டத்தில இருக்கலாம். பட் அவங்களோட லைஃப் பர்ப்பஸ் இல்லைன்னா இந்த காதல் அவங்க வாழ்க்கையில வேணும் அப்படின்னா சிங்கிளா வரணும். ஸோ அது ரொம்ப அவசியம். அவங்க இட்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் எடுக்கலாம். அது ஆனால் காதல் வாழ்க்கையில் 2 பேர் தான் இருக்க முடியும். இட்ஸ் லைக் யார் அதுக்கு மேலே வந்தாலும் அது வந்து காதல் வாழ்க்கை இல்லை. ஸோ இது புரிஞ்சால் மேபி உங்கள் பர்சன் வந்து சரியான ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் எடுக்கலாம். இந்த மாதிரி அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு, இல்லைனா ஃபேமிலி சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துலேருந்து வெளியில் வரணும். மேபி ஃபேமிலி சுச்சுவேஷன், இல்லைனா வந்து ஒர்க் சுச்சுவேஷன், இல்லைனா ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வெரி டஃப் பெயின்ஃபுல் டிவோர்ஸ். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் எடுக்கலாம் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அது ட்ரஸ்ட்வர்த்தி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இல்லை, அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை. அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. தே வாண்ட் திஸ் ஹாப்பினஸ். பட் நீங்கள் வந்து உங்கள் பயணத்தில் இருக்கீங்க, நீங்கள் நிற்கல. ஐ டுக் யூ ஃபார் கிராண்டட், ஐ ஹேட் மை செல்ஃப் ஃபார் தட். அதுதான் பாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சரியான மதிப்போ மரியாதையோ தரல. அதுதான் இங்கே ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங். அதுக்காக நீங்கள் அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னா மன்னிக்கலாம். ஐ woke up today thinking about you. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க உங்களை நினச்சிட்டு தான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் குவைட் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் மை ஈகோ. அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்னும் தே ஆர் வித் திஸ் டெவில் எனர்ஜி, ஈகோ இருக்குது. ஸோ இது வந்து அவங்க இல்லைன்னு சொல்லலை. அதை சொல்லவும் அவங்க விரும்பலை. ஏன்னா மேபி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்குது இன்னுமே. அதெல்லாம் கிளியர் பண்ணணும். ஐ மிஸ் த டைம் வி ஹவ் ஸ்பெண்ட் டுகெதர். உங்களோட இருந்த அந்த தருணங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பசுமையாக நினைவு இருக்குது. அதை வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு உங்களோட வேல்யூ இப்போ தெரியுது. மேபி அவங்களுக்கு அந்த தருணங்கள் திரும்ப வேணும். ஆனால் அப்படி வேணும்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையிலேருந்து வெளியில் கொண்டு போகணும். ஆனால் இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு ஹார்ட் பிரேக், ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அவங்களோட இல்லை. நீங்கள் போன அந்த தருணமே அவங்களோட சந்தோஷம், உண்மையான சந்தோஷம். சன் வந்து பார்த்திங்கன்னா அப்பழுக்கு இல்லாத சந்தோஷம் அவங்கள விட்டு ஓடிடுச்சு. தே ஆர் நாட் ஹாப்பி அட் ஆல். மேபி அவங்க வெளியில் சிரிச்சிட்ருக்கலாம். லைட்டன் அப். உங்களை சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்க. உங்கள் சந்தோஷம், உங்கள் சிரிப்பு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்டே பாசிட்டிவ். அது ரிவர்ஸில் வருது. மேபி நீங்கள் அவங்க மேலே ஹோப் இழந்துருவீங்க அப்படின்ற அவங்க பயம் அவங்களுக்கு இருக்கலாம். மேபி அவங்க கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஐ வாஸ் இன் டினையல். பாஸ்டில் மேபி அவங்க இந்த கனெக்ஷனை வேறு மாதிரி நினச்சிருக்கலாம், ரொம்ப கிராண்டடாக எடுத்துருந்துருக்கலாம். அதனால தான் இப்போ உங்களுக்கு நைட் மேர். தப்பாக யூ ஆர் த கைட். அவங்க இருட்டான சூழ்நிலையில் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை நீங்கள் தான். மேபி பிரபஞ்சம் அனுப்பிச்ச ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் நீங்களாக இருக்கலாம். பட் அதை வந்து அவங்க தே ஹாவ் மிஸ்ட்ரீட்டட் அன் ஏஞ்சல். ஐ கேனாட் வெயிட் டு see you again. அவங்க ரொம்ப ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க உங்களை நேரில் பார்க்குறதுக்கு. தே வாண்ட் டு see you for sure. அதுதான் எதிர்பார்க்காத சமயத்தில் நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. நீங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில், எதிர்பார்க்காத சமயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அது அப்போ வந்து உங்களை பார்க்குறது தான் அவங்களோட ஃபஸ்ட் இன்டென்ஷனாக இருக்க போகுது. இட்ஸ் லைக் தே ஆர் கோயிங் டு ஷோ அப். இம்மீடியட்டாக இல்லைனா கூட கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம். ஏன்னா சோர்ஸ் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா வீக்ஸ் மேக்ஸிமம், டேஸ் தான் ஆக்சுவலாக. பட் இங்கே இருக்க எனர்ஜியை பார்த்தா டேஸில் அவங்க வர மாதிரி எனக்கு தெரியல. 3 ஆஃப் சோர்ஸ், 3 days, 6 days. வாவ். மேபி இந்த வீக்கில் நீங்கள் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ் பர்சன் ஸ்பிரிட்ஸ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ் பர்சன். எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ்? ஐ எம் worried that you have moved on. நீங்கள் போயிட்டீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்களோட ஆக்ஷன் இருக்க போகுது. ஸோ அவங்க வந்து ஒரு மணி ப்ராப்ளமில் இருக்காங்க. 5 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி ஃபார் ஷோர். அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஐம் ஸ்ட்ரகிளிங் வித் மணி அட் த மொமெண்ட் அண்ட் ஐ நீட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஃபஸ்ட். ஐ வில் பி பேக் சூன், டோன்ட் வரின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து வெயிட் பண்ண மாட்டீங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க காதலோட ஆழம் வந்து இப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப புரியுது. அவங்க எவ்வளோ தூரம் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க, இந்த காதல் எவ்வளோ தூரம் அவங்கள வந்து அவங்க மனசு ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. அதுவும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, யூ ஆர் நெவர் த ப்ராப்ளம், ஐ வாஸ் ஜஸ்ட்
காட் அப் இன் மை ஓன் பெயின். அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. மேபி சைல்ட்ஹுட் ட்ராமா, இல்லைனா ஃபேமிலி ட்ராமா, ஒரு சிலருக்கு வந்து எக்ஸோட ட்ராமா, இட்ஸ் லைக் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். அது ஒரு சிலருக்கு தான், எல்லாத்துக்கும் இல்லை. ஐ எம் worried that you have moved on and that you may not want me anymore. அவங்களுக்கு பயம் இருக்குது, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க, இனிமேல் அவங்க உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க, ரொம்ப டைம் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. த எண்ட் ஆஃப் அ டஃப் சைக்கிள், கம்ப்ளீஷன். ஸோ அவங்களுக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் இந்த கனெக்ஷன் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரணும். அதுக்குள்ளே அவங்க வந்து திரும்ப வந்தால் தான், இல்லைனா வந்து யூ வில் மூவ் ஆன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. I was hoping that ignoring you would vanquish my feeling for you, but it didn't work. I realize now more than ever how much you really mean to me. இதுதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. இந்த பிரிவு, உங்களை விட்டு போகிறது, இல்லைனா வந்து வேறு ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி அவங்களோட அப்படியே ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இப்போது வந்து அவங்களோட காதல் வந்து இன்னும் ஆழமாயிருச்சே தவிர, இந்த பிரிவு வந்து அந்த காதலை வந்து அழிச்சிடலை. அந்த காதல் மறைஞ்சு போகலை, காதல் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஐ லவ் யூ அண்ட் கேர் ஃபார் யூ மோர் தேன் யூ வில் எவர் நோ. ஸோ அவங்க வந்து உங்கள் மேலே ரொம்ப அதிகமான அக்கறையும் உண்மையான காதலும் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து உங்களுக்கு தெரியாத, மேபி அவங்க இன்னும் உங்ககிட்ட சொல்லலை கம்ப்ளீட்டாக. இட்ஸ் லைக் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலை. யூ நோ தே ஆர் இன் லவ், பட் இன்னும் பெருசாக வந்து நீங்கள் எதுவும் சொல்லிக்கல. இல்லைனா அந்த கூடிய சீக்கிரம் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் எதிர்பார்க்கலாம். தே ஆர் கோயிங் டு சே ஹவு மச் தே மிஸ் யூ. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் உங்களை உண்மையாக காதலிக்கிறாங்க அப்படின்னா. ஸோ இது வந்து சர்ப்ரைஸ் மெசேஜஸ். ஓ ஓ ஓ ஓ பிரபஞ்சம் ஏன் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் வந்து ஸ்லெப்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட், இட்ஸ் அ சீக்ரெட். அதனால தான் நீங்கள் வாக் அவே பண்ணிட்டீங்க. இல்லைனா அதை தெரிஞ்சால் நீங்கள் வாக் அவே பண்ணிடுவீங்க அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. தட் இஸ் த டெவில் எனர்ஜி. வெரி டார்க் பாஸ்ட், வெரி டார்க் சீக்ரெட். அதனால தான் அவங்களால வர முடியல. மேபி உங்களோட ஃப்ரெண்ட் அவங்கள பிளாக்மெயில் பண்ணலாம். லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ. யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். இங்கே உங்களோட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப்புக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கை ஊற்றிப்படுத்துகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்காக ஐ ஜஸ்ட் என்ன சொல்கிறது, இதுக்காக நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே ஸ்ட்ராங் இல்லை. தே ஹாவ் டு பி லாயல். எனிதிங் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். டோன்ட் பி மேட் அட் மீ, ஐ நோ ஐ டிட் யூ ராங். இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து பத்திரகாளியாக மாறிடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என் மேலே கோச்சிக்காத அப்படின்றாங்க. ஓ மை காஷ், இதெல்லாம் வந்து நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் கோயிங் டு சே எனிதிங். நவ் ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் மை ஃபியர்ஸ் பிகாஸ் ஐ நீட் யூ. கண்டிப்பாக இது வந்து கன்ஃபெஷன் இருக்கும். உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, இட் இஸ் கோயிங் டு பிரேக் யூ. அதனால தான் இங்கே 3 ஆஃப் சோர்ட்ஸ். மேபி இந்த உண்மை உங்களோட இதயத்தை உடைக்கும். இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. பட் யாருக்கெல்லாம் இந்த டெவில் எனர்ஜி இருக்கோ, யாருக்கெல்லாம் உங்கள் பர்சன் திடீர்னு கம்யூனிகேஷனை கட் பண்ணிட்டாங்களோ, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். பிளைண்டாக போய் திரும்ப அந்த குழியில் விழுந்துடாதீங்க. ஐ ஹாவ் அ சீக்ரெட் டு டெல், ஹோப் யூ வில் கெட் மீ. சீக்ரெட் ஸ்லெப்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட். நான் சொல்ல போகிறேன், நீ கோச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே ஃபர்கிவிங். ஓ மை காட், இந்த ஃபர்கிவிங் அண்ட் ஹீலிங் வந்து நீங்கள் பவுண்ட்ரி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உடனே வந்து மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இது குப்பை. திரும்ப இந்த குப்பையை வாழ்க்கையில் விடணுமா விட வேணாமான்னு பார்த்துக்கோங்க. ஸ்லீப்பிங் வித் யுவர் ஃப்ரெண்ட், ஓ மை காஷ், இட் இஸ் நாட் அக்செப்டபிள். த்ரோ ஹிம் அண்டர் த பஸ். யூ கேன் ட்ரஸ்ட் மீ நவ் அண்ட் ஐ ஆம் அ நியூ பர்சன். எஸ். ஸோ யாருக்கெல்லாம், அதனால தான் பிரபஞ்சம் வந்து இதை உங்களுக்கு சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த சூழ்நிலை இருக்கோ, இது இல்லை உங்களோட காதல், இது உங்களோட உண்மையான காதல் இல்லை. ஒரு புது ஆள் உங்கள் வாழ்க்கையில் வராங்க. ஸோ ப்ளீஸ் லீவ் திஸ் பர்சன் பிஹைண்ட் அண்ட் மூவ் ஆன் இன் யுவர் லைஃப். Again, I have dash addiction. I am hiding it. You cannot trust this person. இது வந்து பெரிய வார்னிங். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது, எல்லாமே அழகாக கிளாரிஃபை பண்ணியிருக்கு. யாராவது உங்களுக்கு பர்சன் வந்து திடீர்னு வந்து மேபி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப் எடுக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். இல்லைனா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கே தெரியாமல் அவங்க தே ஹுக்ட் அப். அதனால் அது தெரிஞ்சால் மேபி இப்போ அந்த ஃப்ரெண்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணலாம். இல்லைனா அதை தெரிஞ்சால் நீங்கள் போயிடுவீங்கன்ற பயத்தினால அவங்க பின்வாங்கியிருக்கலாம். பட் இந்த பர்சனுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் ஆப்ஷன் இல்லை. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன். தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். அந்த அடிக்ஷன் தான் இப்போ அவங்கள இந்த டெவில் எனர்ஜி. இது வந்து நான் ட்ரக் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, அது நாட்.
தே ஹாவ் அ வெரி பேட் ஹேபிட். இது வந்து உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும். ஸோ ஒரு சிலருக்கு மட்டும் யாருக்கெல்லாம் பொருந்துதோ உங்களுக்கு இந்த பர்சன் ரைட் பர்சன் இல்லை, எ நியூ பர்சன் இஸ் என்ட்ரிங். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஹோப் தராங்க. டோன்ட் ஃபால் ஃபார் த ட்ராப். உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியது உங்களோட தலையாய கடமை, கைட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. தட்ஸ் இட். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.